இப்போ சீமான் பின்னாடி நீங்கள் என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கலைனாலும் ஆனால் நாடார் கம்யூனிட்டியோட ஆதரவு அவருக்கு பயங்கரமாக உண்டு. அதுக்கு இன்றைக்கும் அவருக்கு பெரிய லெவலில் ஃபண்டிங் பண்ணுறதெல்லாம் நாடார் பெல்ட் தான். நீங்கள் அந்த ஒரு நாடார் கம்யூனிட்டிக்குள்ளார சுருங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நாளைக்கு ஈழப்பெண்ணை கட்டிக்குவேன், விதவை பெண்ணை கட்டிக்குவேன்னு சொன்னவர் இன்றைக்கி ஏன் கையல்வெளியை பிடிச்சாரு அப்படின்னா அவங்க முக்குளத்தோர் ஐடென்டிட்டியை அவங்கள வச்சு பிடிச்சிக்கிறது தான். ஸோ இந்த 2 பெல்ட்லேயும் அவருடைய லாபி அந்த கம்யூனிட்டி இருக்கும். எல்லா அரசியல் கட்சியிலும் வேல்முருகன் ஆரம்பித்தா அவர் பின்னாடி ஒரு ஜாதி வந்துடும். இப்போ சரத்குமார் நடிகராக இருந்த அரசியல் கட்சி திமுகவில் இருந்த வரைக்கும் அவர் யாரும் நாடார்னு ஐடென்டிஃபை பண்ணல. ஆனால் நாளைக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்தார், திமுக கூட திரும்பி போனார், ஏடிஎம்கே கூட போனார், இப்போ பிஜேபியில் இருக்கார், ஆனால் அவருக்கு நாடார் ஐடென்டிட்டி. ஸோ எல்லா கட்சிகளோடைய ஒரு உருவாக்குறாங்க. ஏசி சண்முகம் என்ன தான் நம்ம சொன்னாலும் உடனே முதலே இறங்குவோம், அங்கே ஐஜேகேக்கு போனால் உடனே அவரை உடைய இறங்குவோம். யார் ஒரு கட்சி தொடங்கினாலும் அந்த தலைவர் எந்த சாதியை சேர்ந்தவரோ அது ஒரு பின்னாடி அந்த கூட்டம் சேர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை அறியாமையே கூட அது அந்த ஜாதி சாயத்துக்குள்ளார போயிடும். அது ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஜாதி சாயம் வராமல் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் இவங்க நாளைக்கு அதை பப்ளிக்கலாக பேசலாமே தவிர, பட் பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ திமுகவில் அவங்களுக்கு கொடுக்குற அதீத முக்கியத்துவங்களே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தெலுங்கு லாபியால் தான் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது.